Hey friends, welcome back to SN Tech Tamla. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்த லெனோவோ E4125 மாடலுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா மொபைல் டிஸ்பிளே வந்து ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எந்த ஒரு எரர் இல்லாமல் ப்ராப்பராக எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்காரங்க புதுசாக வந்துருக்கோம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன் சொல்லுங்கள். ஸோ செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கங்க முதல்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் டு திஸ் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்னேபிள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கள். இது உங்களுக்கு என்னேபிள் இல்லாமல் டிசேபிள் இருந்ததுன்னா சில செட்டிங்ஸ் இருக்குது, அதை பண்ணுங்கள். ஸோ ஓகே, இதில் உங்களுக்கு சில செட்டிங்ஸ் இருக்குது, இது எப்படிங்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைல் மேனேஜரை பார்த்தா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுறேன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஷோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசேபிள் இருக்குது. ஸோ எது ஒர்க் பண்ணாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ டிசேபிள் இருக்குது. ஸோ பிக்சர் ஆப்ஷனில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற இடத்துல வச்சுருக்கேன். ஸோ அந்த வந்து இமேஜ் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ லோடிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் இந்தமாரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, இந்தமாரி இருந்தால் மட்டும் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து இது இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிஸ்பிளே வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஃபியூச்சர்ஸ் சொல்லிருக்கும். ஸோ அதில் போய் ஆட் ஏ ஃபியூச்சர் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். எனக்கு ஷோ ஆகல, ஏன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷோ ஆகும். ஸோ இந்தமாரி தான் உங்களுக்கு ஒயர்லெஸ் டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு தனியாக காட்டும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து டிக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆகும். இது கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ அது இன்ஸ்டால் ஆனால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகாமல் இன்ஸ்டால்டு ஃபெயில்டு அப்படின்னு வந்தால் மட்டும் இன்னொரு செட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒய்ஃபை ஆன் பண்ணுற இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீட்டர் கனெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா என்னேபிள் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதை டிசேபிள் பண்ணிங்க. ஸோ இது வந்து மெயின் ப்ரொசீஜர் வந்து. ஸோ உங்களுக்கு என்னேபிள் இருந்தால் மறக்காமல் அது வந்து டிசேபிள் பண்ணிங்க. எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக கொடுக்காது. ஸோ எந்தெந்த ஆப் யூஸ் பண்ணுறோம், கூகுள் குரோம் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு மட்டும் தான் டேட்டா இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அதை வந்து ஆஃப் பண்ணிங்க. ஸோ மறுபடியும் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சொல்லிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போய்க்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் டு திஸ் பீஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னேபிள் ஆகிற எல்லா ஆப்ஷனும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவைலபிள் எவ்ரிவேர்னு கொடுத்துங்க. எதுக்கு அது கொடுக்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா எப்போ வேணால் எந்த டைம் வேணால் அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் மிரரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும். ஃபஸ்ட் டைம் மட்டும் பர்மிஷன் கேட்டால் போதும் அப்படின்னு கொடுத்துருங்க. மூணாவது தடவை ரெக்கார்ட் பண்ணிருக்கும். ஸோ பாஸ்வேர்டு செட் பண்ணுற மாதிரி தான் பண்ணிங்க, இன்னும் தேவையில்லை. லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா F10 கீ இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். F10 கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ரோவில் F10 கீ இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் டு ஒயர்லெஸ் டிஸ்பிளே சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போது லேப்டாப்பில் அவ்வளோதான் செட்டிங். இப்போ மொபைலுக்கு வந்துடலாம். ஸோ மொபைலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து எனேபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் பேனல்னால் மேலே இருந்து ஸ்க்ரோல் பண்ணால் நெட்டு டேட்டா இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மிரரிங் இல்லைனா ஸ்க்ரீன் மிரரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்குங்க. போனதுக்கு பார்த்தா ஒய்ஃபை எனேபிள் சொல்லும். ஸோ ஒய்ஃபை முதல்ல எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணியாச்சு. ஓகே கொடுத்தலாம். இப்போ பேக் வந்துடலாம். ஸோ இதில் பார்த்தா ஸ்க்ரீன் மிரரிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஸ்க்ரீன் மிரரிங்கை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் EK அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இருக்கும். ஸோ அதை கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேப்டாப் வந்தாச்சு. ஸோ அது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர், அது மொபைல் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து கனெக்ட் ஆகிட்டு இருக்கு Vivo17 சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் வந்து டிஸ்பிளே வந்துருச்சு. என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குனால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி பண்ணுறேன். ஸோ இப்போ கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேப்டாப்பில் தெரியுது பாருங்கள். ஸோ நான் மொபைல் வந்து கேமரா யூஸ் பண்ணுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தெரியுது. இப்போ கீபோர்டு ஷோ பண்ணுறேன். கரெக்டாக கீபோர்டு கரெக்டாக அங்கே ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்க்ரீன் மிரரிங். ஸோ ஈஸியாகவே பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அதுக்கு நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு ஆன்னு சொல்லிட்டு சேர்த்துங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பா. ஸோ தேங்க்யூ. இப்போ வந்து கனெக்ஷன் கட் பண்ணிடலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SN Tech Tamla. இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம்.